5 வருடத்திற்கு பிறகு ஏற்பட்ட சாத்தான் இரட்டை கொலை வழக்கின் திடீர் திருப்பம். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட தந்தை மகன் இருவருமே கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு கடந்த 5 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில இப்போ இந்த வழக்குல திடீரென ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த விசாரணையில ஈடுபட்ட கிட்டத்தட்ட 9 காவல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாங்க. அதனுடைய விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டு தற்பொழுது அந்த விசாரணையானது நடைபெற்று வருது. இந்த வழக்குல கிட்டத்தட்ட 2027 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையும் கூடுதலாக 400 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல இருந்த 105 சாட்சிகள்ல 52 சாட்சிகளில் மட்டும்தான் விசாரணை நடத்தும் அப்படிங்கிற மாதிரி சிபிஐ சொல்லி அதனுடைய விசாரணைகள் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கு. இந்த நிலையில தான் இந்த வழக்கானது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வந்த பொழுது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லி கைது செய்யப்பட்ட அந்த 9 காவல் அதிகாரிகளில் ஒருவரான ஸ்ரீதர் அவர்கள் தாமாக முன்வந்து என்னென்ன உண்மை நடந்துச்சு, என்னை தவிர மற்ற காவல் அதிகாரிகள் என்னென்ன கொடுமை செய்து அந்த இருவரை கொலை செய்தார்கள் அப்படிங்கறத பத்தின முழு உண்மையும் நானே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வாண்டடா அப்ரூவலாவும் மாறி இருக்காரு. கிட்டத்தட்ட 5 வருடத்திற்கு பிறகு இந்த காவல் அதிகாரி தாமாக முன்வந்து அப்ரூவராக மாறி இருப்பது இந்த வழக்குல தற்பொழுது புதிய திருப்பத்தையே ஏற்படுத்தி இருக்கு.